இதுவரை விஜய் கட்சியை நம்பி யாரும் ஒரு விஐபி வரல அப்படின்ற ஒரு பெயர் இருக்குல்ல, அது ஒன்றா ஒரு நீங்கி போய் இவர் வரலாம். அதன் பிறகு யாருன்னா வரலாம். நாஞ்சி சம்பத் வருவதாக சொல்கிறார்கள், வரலாம். வேறு சிலர் வரலாம். இவ்வளோதானே தவிர விஜய் கட்சிக்கு செங்கோட்டையினால் இவ்வளோ பெரிய பலன் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. சார் அவர் வெற்றி பெற மாட்டார்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஆனால் ஈரோடை பொறுத்த வரைக்கும் அவருடைய செல்வாக்குன்றது அங்கே இல்லாமையாக இருக்கும். சரி, 2011 வாங்கின ஓட்டு, 2016 வாங்கின ஓட்டு 2021 இருந்ததா? கிடையாது. அதனால் அவர் செல்வாக்குள்ள தலைவர்னா நீங்கள் அதிமுகவில் ஏன் அவர் வெளியேற்றப்படுகிறார், அல்லது ஏன் அவருக்கு ஏன் நெருக்கடி வருது? அதிமுக செல்வாக்கு உள்ள தலைவர் ஈரோடு மாவட்டத்தில் சொல்கிறீங்களே, ஏன் வெளியே தள்ளப்படுகிறார்? என்ன அர்த்தம்? சரி, எடப்பாடி எதிர்த்தாருன்றதுக்காக. எடப்பாடி ஏன் எதிர்க்கணும்? இப்போ அவர் யார் கையிலும் சிக்கியிருக்கிறார், பாஜக கையிலையா திமுக கையிலையான்றது தெரியாது. அதனால தான் எடப்பாடி பழனிசாமி திமுகவின் பிடிகளில் சிக்கிக்கொண்டு சொந்த கட்சிக்கு துரோகம் செய்கிறார்கள் சொன்னாங்க. திமுகவின் பி டீம்னே சொன்னார். இப்போது இன்றைக்கி பாருங்கள், விஜய் கட்சியில் சேரப்போகிறான்னு நீங்கள் பிரேக் பண்ணதாக சொன்னீங்க. நிறைய இணையதளங்களில் எழுதப்பட்டது, பேசப்பட்டது. 2 முறை விஜய் கட்சியினுடைய தேர்தல் பிரிவு மேலாண்மை செயலாளர் ஆதவ அர்ஜுனை சந்திச்சிருக்கார். அதில் ஒரு சந்திப்பில் ஜான் ஆரோக்கியசாமி இருக்கார், தேர்தல் வியூக வகுப்பாளர். விஜய் யாருங்க? விஜய் ஒரு பெரிய தேசிய தலைவரா, இல்லை 4-5 தேர்தலில் தமிழ்நாட்டு அரசியலை புரட்டி போட்டவரா? செங்கோட்டையனுக்கு அவரை பார்க்க முடியலையா? அவங்க கட்சியில் இருக்கிற 2 பேரை பார்க்குறாராம். உண்மையிலே செங்கோட்டையன் அசிங்கம். தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்.